தொடங்கி முருகனின் அருளால் திருமண பாக்கியம் பெறுங்கள். முருகனும் தைப்பூசமும். தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம். தைப்பூசத்தின் மறுநாள் பெரும்பாலுமே பௌர்ணமியாக இருக்கும். 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இதனை புஷ்ய நட்சத்திரம் என்பார்கள். இது சனியின் நட்சத்திரம். ஆனால் இதன் அதிதேவதையாக குரு பகவான் வருகின்றார். இதன் காரணமாக அறிவு, தெளிவு, ஞானம் தரும் நாளாகவும் தொட்டது எல்லாம் துலங்கும் நாளாக தைப்பூச திருநாள் அமைகிறது. இந்த பூசத்தின் சிறப்புகள் என்ன தெரியுமா? எந்த காரியமும் பூசத்தில் செய்தால் அல்லது தொடங்கினால் நிச்சயம் பூர்த்தியாகும் என்பார்கள். அதனால் திருமண தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணமாகும் என்பதும் ஐதீகம். பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியை தொடங்க அந்த குழந்தை முருகனைப் போல அறிவார்ந்த குழந்தையாக இருக்கும்.